இறைவன் மிகப்பெரியவன். பெண் உரிமைக்காக, பெண்களுடைய உணர்வுக்காக உலகத்திலேயே கொடுக்கப்பட்ட ஆகப்பெரிய மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அந்த மட்டும்ங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நம் உத்தம நபி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, பெண்கள் கண்ணாடி குடுவையை போன்றவர்கள். அவங்களோட உணர்வு ரொம்ப மென்மையானது. சல்லி சல்லியாக நொறுக்கிறாதீங்க, மென்மையாக கையாளுங்கன்னு படித்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த கண்ணாடி அடுக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணாடிகளெல்லாம் பார்க்கும்போது கல்யாணத்துக்கு காத்திருக்கிற பெண்களை போலவே எனக்கு தெரியுது. அழகழகா பார்த்து சரியான டிசைனோட எப்படி இருக்கு. ஆனால் இந்த மூடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூடி சரியா அந்த ஜாடிக்கு அமையலைன்னா வாழ்க்கை அவ்வளவுதான். இதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குது, எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்களோட வழி இருக்குது. எனவே இஸ்லாம் சொன்னது இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஆண்களுக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை கண்ணியப்படுத்துங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மனைவியை கண்ணியப்படுத்துங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகளை கண்ணியப்படுத்துங்க, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பாட்டியை கண்ணியப்படுத்துங்க, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பெண்களை கண்ணியப்படுத்துங்க. ரொம்ப நேசித்து மென்மையாக அன்பாக பாசமாக பார்த்துக்கிறங்க. ஒரு வாய் தினமும் அவங்களுக்கு ஊட்டி விடுங்க. சுபஹானல்லாஹ், பெண்கள் கண்ணாடி குடுவையை போல மென்மையானவர்கள்.